ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் வீட்டில் அட்டகாசம் செய்கிற எளிய பெருச்சாலியம் எப்படி நம்ம ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓட செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி ஒன்று இருந்தால் போதுங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் குக்கர் கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாதிரி கருப்பு கல்லில் அழுக்கு இருக்குங்க. அது நீங்கள் என்ன தான் தேய்ச்சி க்ளீன் பண்ணால் அது போகவே போகாது. அது மட்டும் இல்லைங்க, குக்கர் உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் பாருங்கள், அந்த உள்ளுக்குள்ளேயும் ஒரு மாதிரி கலருமே டல்லாக இருக்குங்க. இது எல்லாம் க்ளீன் பண்ணால் இந்த மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கர் நம்ம எடுத்து வச்சுருந்தே குக்கர் நீங்கள் அடி பாகத்தை லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கணுங்க. லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் சூடு பார்த்தா உள்ளுக்குள்ளே அப்படியே பரவணுங்க. அதுக்கு நீங்கள் குக்கரை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம முகத்துக்கு பவுடரை யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் தாங்க. எந்த பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல் பவுடர் குக்கர் மேலே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துகிட்டு அதோட ஜூஸை குக்கர் மேலே நீங்கள் சேர்த்து வைக்கணுங்க. லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு பின்னாடி குக்கர் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா தோசைமாக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் உள்ள வெளியே எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் விம் சோப்பு அப்புறம் நாரை நீங்கள் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இது போல் நீங்கள் தேய்ச்சி முடிச்ச பின்னாடி விம் சோப் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக்குறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குங்க. நம்ம உள்ள வெளியே எல்லா பக்கம் நீங்கள் தேய்க்கலாங்க. பவுடர் போட்டு நீங்கள் தேய்க்கிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தேய்க்கும் போதும் அந்த அழுக்கு தன்மை எல்லாமே வெளியே வந்துடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு உள்ளுக்குள்ளேயும் க்ளீன் பண்ணிவிட்டேன், வெளி பக்கம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இன்னொரு வாட்டி சோப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளேயும் பார்த்துருப்பீங்க, சைட்லேயும் பார்த்துருப்பீங்க. அதே போல் வெளி பக்கமும் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும், ரேஷன் அரிசியாக இருக்கட்டுங்க, நம்ம மூட்டை அரிசி வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நாளுக்குள்ள வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப நாளைக்கு அரிசி நீங்கள் வச்சுக்க முடியுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சைடில் வச்சுட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்போல்லாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பேப்பர் எடுத்து வச்ச பின்னாடி 3 காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 இலை நீங்கள் சேர்த்துக்கணுங்க. பிரிஞ்சி இலை தாங்க. அது கூடவே நீங்கள் 7-8 கிராம்பு சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் போல் வாசனைக்காக மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா மடிச்சுக்கணும். இது ஃபுல்லாகவே கீழே கரண்டு விடாத அளவுக்கு நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டால் பின்னாடி கட்டி விட்டுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் லப்பர் பேண்டை போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி லப்பர் பேண்டை போட்டு விட்டால் பின்னாடி ஒரு பின்னுக்கு எடுத்துகிட்டு இது அந்த பேப்பர் இருக்குல்லையே இது மேலே நீங்கள் லைட்டாக சின்ன சின்ன ஓட்டையை குத்தி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம அரிசி உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அந்த அரிசி உள்ளுக்குள்ளே மேலே வைக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. இது போல் நீங்கள் வச்சு விட்டாலே போதுங்க. இந்த அரிசி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்கிற அரிசி அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஒரு தேங்காய் உடச்சிட்டு பாதி தேங்காய் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பாதி தேங்காய் அப்படியே வைக்கும்போது ஒரு 2-3 நாள் ஆனாலே போதுங்க. வளர்ப்பு தன்மை ஏற்பட்டு அந்த தேங்காயில் ஒரு மாதிரி வாசனை அடிச்சிடுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வாசனையும் வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் ஃபுல்லாக ஈரம் இல்லாத அளவுக்கு ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு அந்த சால்ட்டு தேங்காய் மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி உங்கள் கையை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. எல்லா கையும் வச்சு அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ஒரே ஒரு விரல் மட்டும் வச்சுட்டு அந்த தேங்காய் மேலே சால்ட்டு படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க.
இது போல் நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் பாக்ஸு போட்டு நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன். எத்தனை நாளானாலும் சரிங்க. இந்த தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வளர்ப்பு தன்மை இதுவும் வராது. எந்த ஒரு கெட்ட வாடையுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலியை பெருச்சாலியை ஒரே நல்ல வீட்டை விட்டு ஓட செய்யலாம். அதுவும் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு தாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன துண்டு தேங்காய் இடத்துலையே நீங்கள் பீட்ரூட்லாம் துருவுங்க இல்லையா, அது போல் நீங்கள் துருவி எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்க பாருங்கள். இந்த தேங்காய் நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிரட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. சிரட்டைனா கொட்டாங்குச்சி தாங்க. கொட்டாங்குச்சியை எடுத்து நீங்கள் வச்சுக்கணுங்க. அந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதிலுக்கும் மட்டும் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான ஒரு பொருள்னால் அது மாத்திரை தாங்க. எக்ஸ்பீரி முடிஞ்சு போனால் மாத்திரை தான், எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாத்திரை நான் ஒன்று போல் எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இந்த மாத்திரை தூளை நீங்கள் பார்த்தா தேங்காய் மேலே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸு நறுக்கிட்டு தக்காளி பழமும் இதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் நறுக்கும் போது தக்காளி ஜூஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னென்னு சொல்லி சக்கரை தாங்க. சக்கரை நாட்டு சக்கரை உங்ககிட்ட எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இதுக்குன்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை நீங்கள் வாங்க வேண்டாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போல் நார்மல் சக்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது மேலால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் நார்மல் சக்கரை இன்னமும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. எதுக்காக நம்ம மறுபடியும் தேங்காய் சக்கரை நம்ம சேர்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை ஆப்போசிட்டில் கலந்து வச்சுட்டு அது கொண்டு போய் நீங்கள் அப்படியே வச்சா அந்த எலி பெருச்சல் சாப்பிடவே செய்யாது. ஏன்னா அதோட வாசனைக்கு அதுக்கு தெரியவே தெரியும், நல்லா சாப்பிட செய்யாது. அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலால் கொஞ்சம் போல் தேங்காய் கொஞ்சம் போல் சக்கரை போட்டு இதை நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எந்த இடங்களிலும் எலி பெருச்செல்லாம் வருதோ அந்த இடங்களில் கொண்டு போய் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் எதிர்த்து பாருங்கள், ஒரே ஒரு எலி கூட உங்கள் வீட்டு பக்கம் வராது. ஒரே ஒரு தேங்காய் தக்காளி எதுவுமே மிச்சம் வச்சுருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கு பெருச்சளி தேங்காய் சக்கரை தக்காளியில் ரொம்ப ரொம்ப இஷ்டம், போட்டி போட்டு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எலி பெருச்சல் சாகலை செய்யாதுங்க. அந்த எலி பெருச்சலுக்கு ஒரு மாதிரி வாமிட்டும், அது மட்டும் இல்லாமல் வயிறு ஒரு மாதிரி எரிச்சிட்டு எடுத்துக்கிச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வராது. ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓடி போயிடும். கண்டிப்பாக அந்த டிப்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே பார்த்தா நைட் டைம் தாங்க செஞ்சு வச்சேன். மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் கூட இல்லை, தக்காளி எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் ஒரே ஒரு எலி தொலை கூட இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் இட்லி தோசைக்கு சாம்பார் வைப்பீங்களோ மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப்புன்னு எடுத்துக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவை நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கடைஞ்சிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்டுக்கணுங்க. ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு உடனே நீங்கள் கலக்கி விட்டுருணுங்க. கலக்கி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொத்தமல்லி நீங்கள் தாளித்து விட்டுக்கலாங்க. எதுக்காக நம்ம பொட்டுக்கடலை மாவை இந்த சாம்பாருக்குள்ள நீங்கள் சீக்கிரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன தான் சாம்பார் செஞ்சாலுமே அந்த சாம்பார் இட்லி நம்ம செஞ்சாலுமே கடை டேஸ்ட்டு வரவே வராது இல்லையா. அந்த கடை டேஸ்ட்டு வரதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுங்க. இந்த குழம்புல அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால அந்த கடை டேஸ்ட்டு கடை வாசனை எல்லாமே இந்த குழம்புல அப்படியே கிடைக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புமே ஓரளவுக்கு நல்லா திக்னஸாக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.